ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு கமருதீன், வினோத் அண்ட் சபரி 3 பேருமே வந்து பிஆர் பற்றின விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, நிறைய தகவல்கள் கிடைக்கிது. ஒருவேளை நேற்று சொன்னதெல்லாம் சாண்ட்ரா சொன்னதெல்லாம் தப்பாவா, இல்லை தவறாக புரிஞ்சுட்டு சொன்னாங்களா, இல்லை வேணுன்ட்டு கமருதீனை வந்து சாய்க்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டாங்களான்னு தெரியல. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமருதீன் கண்டிப்பாக அந்த பிக் பாஸ் சீசன் 9ல் வந்துட்டு எப்படி விஜய் பார்வதிக்கு ஒரு பக்கம் ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி கமருதீனோட பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. வெதர் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், சரிங்களா? நேற்று அவர் பண்ண விஷயங்கள் பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. கமருதீன் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 9ல் சம்பாதிச்ச அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அவரே வந்துட்டு கொஞ்சம் உடச்சிக்கிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். சைலண்ட்டாக இருந்ததுனால பிரச்சனையே இருந்திருக்காது. பார்வதி கமருதீன் சூப்பராக ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. பட் அதை ஏன் பண்ணார், அதை ஏன் எடுத்து அடித்தார் தெரியல. ரைட். இப்போ என்னென்னா நேற்று வந்து கமருதீன் மேலே சாண்ட்ரா வந்து ஒரு பெரிய ஒரு பழியை போட்டிருப்பாங்க. என்னென்னா கமருதீனோட பிஆரும் சபரியோட பிஆரும் என்கிட்ட வந்து பேசினாங்க, 30 lakhs சொன்னாங்க. அப்படின் போது வந்து சபரியும் கமருதீன் வந்து கலாச்சிருப்பாங்க. அது எப்படி 30 lakhs, வின்னிங் ப்ரைஸே 50 லட்சமா அப்படின் போது அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏன் இருக்கிற காசு இருக்குல்ல, இந்த காசெல்லாம் வந்துட்டு சேர்த்தா வந்துடும்ல, கிட்டத்தட்ட 70 அந்த மாதிரி கிட்ட வரும்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நேற்று சாண்ட்ரா வந்து கமருதீன் சொல்கிறாரு, சாண்ட்ரா வந்து நேற்று 30 lakhs சொல்கிறாங்க. சரியா? யாராக இருந்தாலும் முதல் வந்துட்டு நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரோம் அப்படி தெரிஞ்சாவே ட்ரெஸ் ஸ்பான்சர்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் பார்வதி கூட சொல்லியிருப்பாங்க, ஐயா அந்த ஷால் வந்துட்டு ப்ரொமோஷன் அந்த ஸ்பான்சரோடதுரா, எங்கேயும் இது பண்ணுறதான்னு சொல்லி பதறி இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பிஆர் ஸ்பான்சர்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் அதை வந்துட்டு நான் என்னுடைய பிஆர் தான் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி சொல்கிறாங்க? இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம், அவங்கள வந்து கவர் பண்ணுறதுக்காக வந்துட்டு எங்களுக்கு வந்து கமருதீனும் வந்து நாங்கள் பண்ணுறோங்கன்னு சொல்லி அது தெரிய போகிறது கிடையாதுல்ல. அதனால் வந்து அவங்க கூட மேபி வந்து தப்பாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அது உண்மையாக போயான்னு கூட தெரியாமல் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்கிறாங்களா, அது எப்படி என்னுடைய பிஆர் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதுவும் கரெக்டு தான். ஏன்னா அவங்க சொல்லும்போது இப்போ வந்து நாங்கள் அவங்களுக்கு பண்ணுறோங்க அப்படின்னு வந்து சொல்லவும் மாட்டாங்க, சொன்ன பிரச்சனை ஆகிடுவோங்களா, அது எப்படி அவங்க வெளிப்படையாகவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். அப்போ அவர் வந்து திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, பிரஜனும் என்னுடைய ஃப்ரெண்டுமே ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க, மேபி பிரஜன் வந்துட்டு அந்த பிஆர் பற்றின விஷயங்களை கேட்டு பேசியிருக்கலாம், அதனால் வந்து அந்த மாதிரி வந்து தவறாக போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதனால தான் என்னுடைய இதை வந்து பிஆர்னு வேறு சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சபரி வந்துட்டு அவரோட பக்க விஷயத்த சொல்கிறார். ஆக்சுவலாக சபரிக்கும் சாண்ட்ராக்கும் திடீர்னு தான் வந்து இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சபரியை பற்றி பிஆர்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முன்னாடி ஆக்சுவலாக சாண்ட்ராவோட டார்கெட் எல்லாமே கனி மேலே தான் இருந்துச்சு. நான் எப்போ வந்து சாண்ட்ராவை பற்றி சொன்னனோ அதுலேருந்து அவங்களோட டார்கெட் ஏன் பக்கம் திரும்பி இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து கனி இருந்தாங்க, கனி பக்கம் வந்து கனி இப்போ போயிட்டாங்க. அவங்க இப்போ இனிமேல் பாரு என்னையே தான் சொல்லுவாங்க. அதுவும் அவங்களோட விஷயங்கள் எப்போ பொய்ன்னு தெரிய வந்துச்சுன்னா 30 லட்சம்னு சொன்னாங்க பார்த்தியா, அப்போ தான் தெரிய வந்துச்சுன்ற மாதிரி சபரியும் சொல்கிறாரு. பட் சபரிக்கு பிஆர் இருக்கிற மாதிரி சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா சபரியோட விஷயங்கள் பிஆர் இருந்துச்சுன்னா அவருக்கு ஓட்டு நல்லா வந்திருக்கும், ஏதாவது ஒன்று வந்திருக்கும். பட் பெருசாகவே இல்லை. ஸோ சபரியை வந்துட்டு எனக்குமே அதில் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை அதில். அதை வந்து சொல்கிறாரு. இப்போ வினோத் வந்துட்டு எப்படி டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க பார்த்தியா, அதே மாதிரி கமருதீன் ஒன்று அவங்க சொல்கிறதுக்கு காரணமாக விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுனால தான் உன்னை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சபரி வந்துட்டு இதில் வந்துட்டு யாரும் வந்து கோத்தில் விட முடியாது, நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் யார் என்ன எப்படி இருக்காங்க, அவங்களோட மைண்டில் நம்மளை என்னவா நினச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், மற்றபடி யாரும் ஒன்றும் போட முடியாதுன்னு சபரி எப்பயுமே முன்னாடி ஒரு கிளியர் மைண்டாக இருப்பார் பார்த்தீங்கன்னா, அதை பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு இப்போ வந்து லைவில் வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட சாண்ட்ரா இது விக்ரம் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம கமருதீன் கூட வினோத் கூட வந்துட்டு சபரி பேசுகிறார். இது ரொம்ப அழகான ஒரு காட்சி. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கனி இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே இந்த 2 பேருமே இவங்ககிட்ட வந்து பேசுகிறதா நான் பார்த்ததே கிடையாது. சண்டை போட தான் பண்ணுவாங்க, மனசு விட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க 2 பேருமே. விஜய் பார்வதியும் விக்ரமும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சபரியும் வினோத்தும் பேசுகிறாங்க. சபரி நேற்று வந்து விஜய் பார்வதிட்டு பேசுகிறாரு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கனி எவிக்ஷனுக்கு அப்புறமா நடக்கிறது தெரியுது. ஒருவேளை அதனால தான் வந்து கனி எவிக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்துட்டு நல்ல வேலை கனி போயிட்டாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த அன்பு கேங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மையமாக இருக்கிறது கனி மட்டும்தான். அவங்க வெளியே போகணுன்னு நிறைய மாற்றங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது. நீங்கள் அதை கவனிச்சிக்கலான்றது சொல்லுங்கள். ஸோ இது முன்னாடியே நடந்திருந்தா ஃபஸ்ட்டு வந்து கனி எவிக்டன்னு ஒரு சம்பவம் வந்திருக்கும் நியூஸ், அதுக்கப்புறம் மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி டைம் அப்பயே நடந்திருந்தால் மேபி சபரியும் அவருடைய கேம் மாற்றி இந்த மாதிரி மிங்கிளாகி சூப்பராக வந்துருப்பாரோ. ஏன்னா எனக்கு சபரி வந்துட்டு கண்டிப்பாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.